ஹாய், நீங்கள் ட்ரேடர்ஸா? இந்த வீடியோ உங்களுக்கானது இல்லை. அப்படின்னா இந்த வீடியோ யாருக்கானதுன்னு கேட்குறீங்களா? நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்காக எதிர்பார்த்துட்ருக்குறவங்க, இல்லை ஈக்விட்டியில் ஷார்ட் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணி நான் நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் தான் உங்களுக்கான ட்ரிக்குமே இருக்குது. நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, மார்க்கெட்டுன்னு வரும்போது எல்லாருமே ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் யாருமே அதை உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க எப்படின்னு. நம்மக்கிட்டேயுமே நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தங்க கேட்டாங்க. அதனால தான் நம்ம உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவாக மேக் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். வருஷம் பூராவும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சில மாதங்களில் ஒரு சில செக்டாரோட ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கும். அது ஒவ்வொரு வருஷமுமே நடந்திருக்கும். அது மாதிரி ஒரு சில ஸ்டாக் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜான்வரியிலேருந்து மார்ச் வரைக்கும் ஐடி இண்டஸ்ட்ரி நல்ல ஒரு மூமெண்ட் இருக்குது. ஜான்வரி டு மார்ச் மட்டும் இல்லை, ஜூன் ஆகஸ்ட்லேயுமே நல்ல ஒரு மூமெண்ட் இருக்குது ஐடி இண்டஸ்ட்ரிக்கு. அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாமா? விப்ரோ எடுத்துக்கலாம். ஐடி செக்டரில் விப்ரோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் பார்த்துருந்த மாதிரியே ஜான்வரி டு மார்ச், அப்புறம் ஜூன் டு ஆகஸ்ட், இதில் நல்ல ஒரு மூமெண்ட் இருந்திருக்கும். பார்க்கலாம், நம்ம ஒவ்வொரு வருஷத்துக்குமே பார்க்கலாம். இப்போது இந்த 2025 பார்க்க முடியாது, ஏன்னா இன்னும் ஜான் டு மார்ச் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அதனால் 24 பார்க்கலாம். நான் ஒவ்வொரு செக்டருக்குமே ரெண்டு எக்ஸாம்பிள் காமிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ விப்ரோ ஸ்டாக் பாருங்கள், 2024 ஜான்வரி டு மார்ச் சொல்லியிருந்தோம். பாருங்கள், 2024 ஜான்வரி இங்கே இருக்குது. ஜான்வரியிலேருந்து மார்ச் வரைக்கும் கிளியர் புல்லிஷாக இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லியிருந்தோம்? ஜூன் டு ஆகஸ்ட் சொல்லியிருந்தோம். ஜூன் டு ஆகஸ்ட்டுமே கிளியர் புல்லிஷ் மூமெண்ட் விப்ரோ ஸ்டாக் கொடுத்துருக்கு. இதே 24 நடந்தது. இதே இது 23லேயும் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. பாருங்கள், ஜான்வரி டு மார்ச் ஒரு நல்ல மூமெண்ட் இருந்திருக்கு. அதே மாதிரி ஜூன் டு ஆகஸ்ட்டுமே உங்களுக்கு மூமெண்ட் இருந்திருக்கு. அப்போ 2023 என்ன நடந்திருக்கோ அதே இது 2024லையுமே ரிப்பீட் ஆகிருக்கு. இந்த ஐடி செக்டருக்கு இன்னொரு ஸ்டாக்குமே பார்க்கலாம். இன்ஃபோசிஸ் பார்க்கலாம். இன்ஃபோசிஸ் லிமிடெட் ஸ்டாக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சார்ட் பாருங்கள், மற்ற எல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம், நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்ஃபோசிஸுமே ஐடி செக்டார் ஸ்டாக் தான், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இதுலேயுமே 2025 நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். 2024 என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஜான்வரி டு மார்ச் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மூமெண்ட் இருந்திருக்கு. அதே மாதிரி ஜூன் டு ஆகஸ்ட் அதுலேயுமே நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட் இருந்திருக்கு. இதே மாதிரி 2023 என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 2023 பார்த்திங்கன்னா ஜான்வரி டு மார்ச் அதே மாதிரி புல்லிஷ் மூமெண்ட் இருக்குது. ஜூன் டு ஆகஸ்ட்டுமே நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட் இருக்க தான் செய்யுது. அப்போ 2023 என்ன நடந்திருக்கோ அதே மாதிரி 2024லையுமே நடந்திருக்கு. 2022 என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இதில் ஜான் டு மார்ச் பார்த்திங்கன்னா இதுலேயுமே நல்ல ஒரு மூமெண்ட் இருந்திருக்கு. பாருங்கள், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரெண்டுமே இருந்திருக்கு. தென் ஜூன் டு ஆகஸ்ட் பார்த்திங்கன்னா புல்லிஷ் மூமெண்ட் இருந்திருக்கு. 2022லையுமே உங்களுக்கு இந்த இன்ஃபோசிஸ் ஸ்டாக் நல்ல ஒரு மூமெண்ட் இருந்திருக்கு. தென் பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டர்ஸ் ஃபுல்லாகவே நல்ல ஒரு மூமெண்ட் கொடுக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைம். மார்ச்சில் ஃபினான்ஷியல் இயர் க்ளோஸ் ஆகி ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைமில் நல்ல மூமெண்ட் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு ஆக்சிஸ் பேங்க் செக் பண்ணி பார்க்கலாம். ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2025 நம்ம செக் பண்ண முடியாது, 24 செக் பண்ணலாம். பேங்கிங் செக்டார் ஸ்டாக்ஸ் ஏப்ரல் மேலே நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சிஸ் பேங்க்கில் பாருங்கள், 2024 ரேஞ்சுக்கு எடுத்துக்கலாம். 2024 ஏப்ரல் மேல கிளியரான புல்லிஷ் மூமெண்ட் இருக்குது ஆக்சிஸ் பேங்க்கோட ஸ்டாக்கு. தென் 2023 பார்க்கலாம். 2023 பார்த்தீங்க அப்படின்னாலுமே ஏப்ரல் மேல புல்லிஷ் மூமெண்ட் இருக்குது. 2023லையுமே புல்லிஷ் மூமெண்ட் இருக்குது, 2024லையுமே புல்லிஷ் மூமெண்ட் இருக்குது. அகெயின் 2022 பார்க்கலாம். 2022லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மேல கிளியரான புல்லிஷ் மூமெண்ட்டு, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரெண்டுமே இருக்குது ஆஃப்டர் மே. அப்படியான நம்ம பார்த்த மாதிரியே பேங்கிங் செக்டர் ஸ்டாக் உங்களுக்கு அந்த ஏப்ரல் மே அந்த ரேஞ்சில்
அது நல்ல ஒரு மூமெண்ட் கொடுக்குது. 2021லையுமே புல்லிஷ் மூமெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்பிஐ பார்க்கலாம். இதே பேங்கிங் செக்டாருக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் எஸ்பிஐ பார்க்கலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதோட சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டாக்லேயுமே உங்களுக்கு ஏப்ரல் மேல நல்ல ஒரு மூமெண்ட் இருக்குமான்னு கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். பாருங்கள், செக் பண்ணி பார்க்கலாம். இதுவுமே 2025ல் செக் பண்ண முடியாது. ஸோ 2024லேருந்து செக் பண்ணலாம். 2024ல் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், 2024ல் ஏப்ரல் மேல இது எஸ்பிஐ ஸ்டாக்குமே புல்லிஷ் மூமெண்ட் தான் கொடுத்துருக்கு. ஆனால் மேக்கப்புறம் கொஞ்சம் தான் மூமெண்ட் இருக்குது. 2023ல் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 2023லையுமே ஏப்ரல் மேல நல்ல ஒரு கிளியரான புல்லிஷ் மூமெண்ட் இருக்குது. தென் 2022ல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயுமே உங்களுக்கு பியரிஷ் மூமெண்ட் இருந்திருக்கு. ஆனால் நல்ல மூமெண்ட் இருந்திருக்கு. தென் 2021ல் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 2021லையுமே ஏப்ரல் மே ஜூன் வரைக்குமே நல்ல ஒரு மூமெண்ட் இருந்திருக்கு. பாருங்கள், ஏப்ரல் மே ஜூன் வரைக்குமே நல்ல மூமெண்ட் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா உங்களுக்கு மார்க்கெட்டில் அவ்வளோ மூமெண்ட் இல்லை. நம்ம எல்லாமே நல்ல ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி தான் நம்ம ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணி போட்டிருக்கோம். சும்மா ஏனோ தானோன்னு வீடியோ போடலை. அதுக்கப்புறமா பாருங்கள், ஜூன் டு அக்டோபர் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரீஸ். எதனால் ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் அக்ரிகல்ச்சர் சொல்கிறோம்? அங்கே தான் மான்சூன் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் காவேரி சீட்ஸ் எடுத்துக்கலாம். காவேரி சீட்ஸோட ஸ்டாக் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுவுமே 2024லேருந்து தான் செக் பண்ண முடியும். செக் பண்ணி பார்க்கலாம். 2024ல் என்ன நடந்திருக்கு பாருங்கள். ஜூன் டு அக்டோபர் சொல்லியிருந்தோம். ஜூன் டு அக்டோபரில் நல்ல ஒரு மூமெண்ட் இருக்குது பாருங்கள். இங்கே ஜூன், அப்புறமா இங்கே அக்டோபர் வரைக்குமே நல்ல ஒரு கிளியரான புல்லிஷ் மூமெண்ட் இருக்குது உங்களுக்கு. தென் 2023லையுமே உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். 2023ல் ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் மூமெண்ட் இருக்குது. தென் 2022ல் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே உங்களுக்கு மூமெண்ட் இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஹிஸ்ட்ரி தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். 2022ல் என்ன நடந்துச்சோ அதுதான் 2023லையும் நடந்திருக்கும். பாருங்கள், அதுலேயுமே மூமெண்ட் இருந்திருக்கு. தென் 2021ல் என்ன இருக்குது பாருங்கள். ஜூன் இங்கே இருக்குது, அக்டோபர் இங்கே இருக்குது. எப்படி ஒரு மூமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த சார்ட்டை பார்த்தாலே அழகாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. காவேரி சீட்ஸ் மட்டும் இல்லை, வேறு அக்ரிகல்ச்சரில் பிஐ இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கலாம். பிஐ இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயும் இந்த சேம் ரெப்பிட்டேஷன் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாமா? பிஐ இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டாக் நான் லோட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம், சார்ட் லோட் ஆகுது. இதுவுமே அக்ரிகல்ச்சரல் செக்டார் தான் உங்களுக்கு. இதுவுமே ஜூன் டு அக்டோபரில் தான் மூமெண்ட் இருந்திருக்கும். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பிஐ இண்டஸ்ட்ரி இதுவுமே நம்ம 2024லேருந்து செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இங்கே ஜூன், அக்டோபர் இங்கே இருக்குது. எப்படி ஒரு கிளியரான புல்லிஷ் மூமெண்ட் பாருங்கள். சார்ட் பார்த்தாலே அழகாகவே புரியும். தென் 2023ல் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஜூன் இந்த இடத்துல இருக்குது, அக்டோபர் இங்கே. அப்சைடு செப்டம்பர் வரைக்கும் அப்சைடு மூமெண்ட் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா உங்களுக்கு டவுன் சைடு மூமெண்ட்டுமே இருந்திருக்கு. அப்போது மூமெண்ட் அதிகமாகவே இருந்திருக்கு. தென் 2022ல் பாருங்கள், ஜூன் இங்கே இருக்குது, அக்டோபர் எங்கே இருக்குது பாருங்கள். அக்டோபர் வரைக்கும் எப்படி மூமெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். அப்படி சைன் வேவ் மாதிரி போகலை உங்களுக்கு. கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்குது. தென் உங்களுக்கு ஜூன் டு செப்டம்பர் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலையுமே நல்ல ஒரு மூமெண்ட் இருக்குது. பார்க்கலாம். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட், டிவிஎஸ் இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அசோக் லைலாண்ட் எடுத்துக்கலாம். அசோக் லைலாண்ட் லிமிடெட் சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2025ல் நம்ம செக் பண்ண முடியாது. 24லேருந்து நம்ம செக் பண்ணலாம். ஜூன் டு செப்டம்பர். ஒரு நிமிஷம், சார்ட் லோட் ஆகிட்டுருக்கு. பார்க்கலாம். ஜூன் 2024 ஜூன் எங்கே இருக்குது பாருங்கள். ஜூன் இங்கே இருக்குது, செப்டம்பர் இங்கே இருக்குது. இதுலேயுமே கிளியரான புல்லிஷ் மூமெண்ட்டு. அப்புறம் 2023ல் செக் பண்ணி பார்க்கலாம். 2023ல் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஜூன் எங்கே இருக்குது பாருங்கள், செப்டம்பர் எங்கே இருக்குது. எவ்வளோ ஒரு கிளியரான புல்லிஷ் மூமெண்ட் இருக்குது பாருங்கள். சார்ட்டை நமக்கு அழகாக காமிச்சு கொடுக்குது. தென் 2022ல் பார்க்கலாம். 2022லையுமே ஜூன், செப்டம்பர் புல்லிஷ் மூமெண்ட் தான் இருக்குது. அசோக் லைலாண்ட் பொறுத்த வரைக்கும் ஜூன் டு செப்டம்பர் நம்ம பார்த்த மாதிரி கிளியரான புல்லிஷ் மூமெண்ட் இருந்திருக்கு. தென் டிவிஎஸ் மோட்டார்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். டிவிஎஸ் மோட்டார்ஸ் லிமிடெட் எலக்ட்ரானிக்ஸ் இதுதான் இருக்குது.
அது எதையுமே செலக்ட் பண்ணிடாமல் டிவிஎஸ் மோட்டார்ஸ் கம்பெனி லிமிடெட் அதை செக் பண்ணி பார்க்கலாம். இதுவுமே 2024 செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கில் என்ன மூவ்மெண்ட் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 2024 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜூன் மாதம், ஜூன் டு செப்டம்பர் நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே ஜூன் இந்த இடத்துல இருக்குது, செப்டம்பர் இங்கே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கிளியரான புல்லிஷ் மூவ்மெண்ட் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறமா 2023 செக் பண்ணி பார்க்கலாம். 2023 செக் பண்ணி பார்த்தா அதுலேயுமே மூவ்மெண்ட் இருக்கும். ஜூன் இங்கே இருக்குது, செப்டம்பர் இங்கே இருக்குது, புல்லிஷ் மூவ்மெண்ட் தான் இருந்திருக்கு. தென் 2022 செக் பண்ணி பார்க்கலாம். 2022 செக் பண்ணி பார்த்தா அங்கேயுமே ஜூன் எங்கே இருக்குது பாருங்கள், செப்டம்பர் எங்கே இருக்குது பாருங்கள். இதுவுமே கிளியரான புல்லிஷ் மூவ்மெண்ட் தான். அப்போ 2022 என்ன நடந்திருக்கோ அதே தான் 23, அதே தான் 24லேயுமே நடந்திருக்கு. அக்டோபர் டு மார்ச் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெக்னாலஜிஸில் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அப்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெக்னாலஜிஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஈஸியாக எல்என்டியுமே செலக்ட் பண்ணி பார்க்கலாம். எல்என்டி செக் பண்ணி பார்க்கலாம். எல்என்டி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சார்ட் வந்து லோட் ஆகுது, 1 மினிட். அக்டோபர் டு மார்ச் அந்த ரேஞ்சில் உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பார்த்தோம் அப்படின்னா 2024 செக் பண்ணி பார்க்கலாம். 2024 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அக்டோபர் எங்கே இருக்குது பாருங்கள், அக்டோபர் இங்கே இருக்குது, செப்டம்பர், அக்டோபர் இங்கே இருக்குது, அக்டோபர் இங்கே இருக்குது, மார்ச் எங்கே இருக்குது பாருங்கள். என்ன ஒரு அழகான மூவ்மெண்ட் இருக்குது பாருங்கள். சார்ட் வந்து எவ்வளோ அழகாக சார்ட்டில் மூவ்மெண்ட்ஸ் தெரியுது பாருங்கள். தென் 2023 பார்த்தோம் அப்படின்னா 23லேயுமே அக்டோபர் எங்கே இருக்குது, அக்டோபர் இந்த இடத்துல, மார்ச் இங்கே இருக்குது, அக்டோபர் இங்கே இருக்குது. ரெண்டுக்கும் இடையில எப்படிப்பட்ட ஒரு மூவ்மெண்ட் இருக்குது நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டருக்கு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் ஏதாவது பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா A to Z இன்ஃப்ரா இன்ஜினியரிங் லிமிடெட் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து மறுபடியும் சொல்கிறேன், ட்ரேடர்ஸ்க்கானது இல்லை, ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நல்ல ஒரு ஆப்ஷன் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கான வீடியோ தான் இது. இங்கே பார்க்கலாம் A to Z இன்ஃப்ரா இன்ஜினியரிங் லிமிடெட். இதோட சார்ட்டில் என்னென்ன மூமெண்ட்ஸ் எப்படி இருந்திருக்கு, அந்த அக்டோபர் டு மார்ச் ரேஞ்சில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இதுவுமே நம்ம வந்து 2024 செக் பண்ணலாம். 2024 செக் பண்ணி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அக்டோபர் எங்கே இருக்குது பாருங்கள். அக்டோபர், ஒரு நிமிஷம், ஓகே, அக்டோபர் இங்கே இருக்குது, மார்ச் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அக்டோபருக்கும் மார்ச்சுக்கும் இடையில என்ன ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் இருக்குது பாருங்கள். தென் 2023 பார்க்கலாம். 2023 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது 2022 அக்டோபர்லேருந்து 2023 மார்ச் வரைக்கும் தான் செக் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் நான் செக் பண்ணிகிட்ருக்கேன், பார்த்துக்கோங்க. தென் 2021 அக்டோபர்லேருந்து 2022 மார்ச் வரைக்குமே என்ன ஒரு மூமெண்ட் இருக்குது, கிளியரான புல்லிஷ் மூமெண்ட் இருக்குது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் டிசம்பரில் பெவரேஜஸ், அதாவது நவம்பர் டிசம்பருங்கிறது வந்து பேசிக்காக செலிப்ரேஷனுக்கான மந்த். தீபாவளி, கிறிஸ்மஸ், நியூ இயர் எல்லாமே அந்த ஒரு பர்டிகுலர் பீரியடில் தான் நடக்குது. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்க போகிற ஸ்டாக் வந்து சுலா வின்யார்ட்ஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக்கோட சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து 2024 இதுக்கு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். 2024 என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம், சார்ட் லோட் ஆகட்டும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் சொல்லியிருந்தோம். நவம்பர் டிசம்பரில் நல்ல ஒரு மூமெண்ட் இருக்குது பாருங்கள். தென் 2023 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2023 நவம்பர் டிசம்பரில் உங்களுக்கு மூமெண்ட்ஸ் இருக்குது, சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைனாலுமே மூமெண்ட்ஸ் இருக்குது. தென் 2022 நவம்பர் டிசம்பரில் உங்களுக்கு மூமெண்ட்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் லிமிடெட் எடுத்துக்கலாம். யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் லிமிடெட் அதோட சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இதுவுமே 2024 செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் 2024 என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். ஒரு நிமிஷம், 2024 என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா இதுலேயுமே மூமெண்ட்ஸ் இருந்திருக்கும் கண்டிப்பாக. எதனாலனா நமக்கு அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் மந்தில் கண்டிப்பாக மூமெண்ட்ஸ் இருந்திருக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்ததில். இது பாருங்கள்,
நவம்பர் டிசம்பரில் என்ன ஒரு கிளியரான புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு பாருங்கள். தென் 2023 பார்க்கலாம். 2023 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே அங்கேயுமே நவம்பர் டிசம்பரில் உங்களுக்கு மூமெண்ட்ஸ் நல்லாவே இருக்குது பாருங்கள். தென் 2022 பார்க்கலாம். 2022லையுமே உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் இருந்திருக்கும். இதனால தான் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் மார்க்கெட்டில் அதிகமாகவே கேட்குறீங்க பாருங்கள். 2022லையுமே நவம்பர் டிசம்பரில் நல்ல ஒரு மூமெண்ட் தான் இருந்திருக்கு. 2022ல் என்ன நடந்திருக்கோ அதே தான் 23லையுமே நடந்திருக்கு, அதே தான் 24லையுமே நடந்திருக்கு. ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸுங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் கண்டிப்பாக இனிமேலும் நீங்கள் மார்க்கெட்டில் கேட்க தான் போகிறீங்க. ஒவ்வொரு ஸ்டாக்குமே கேட்டகரி வைஸ் எந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எந்தெந்த மந்தில் இருக்கும் அப்படிங்கிறத கிளியராகவே பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.